ஹாய். இது யாரோட பயோபிக் மூவியா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் அமரன்கிற மூவி வந்து அமரனுங்கிற நேம் கொஞ்சம் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. பர்சனலாக இது என்னோடய ஒப்பீனியன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஜிவி ப்ராஸை பொறுத்த வரைக்கும் மியூசிக் தரமாக தான் கொடுப்பாரு. இந்த படத்துலையும் அதை விட ஒரு ஸ்டெப் மேலே தான் கொடுத்துருக்குறாரு. ராஜ்குமார் பெரியசாமி இதுக்கு முன்னாடி ரங்கூன் படம் நல்லா தான் பண்ணியிருந்தார். இதில் எப்படி பண்ணியிருக்கிறாருன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் டீசரை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க, சம்பவமே பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோலையும் சரி, இதுக்கு முன்னாடி வந்த வீடியோலையும் சரி, சாய் பல்லவி போர்ஷன்ஸ் எதுவுமே காட்டவே இல்லை. அவங்க என்ன ரோல் பண்ணுறாங்கன்னே தெரியலை, எதுலேயுமே காட்டலை. அது ரொம்ப சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேயை பொறுத்த வரைக்கும் தாறுமாறாக பண்ணியிருக்காங்க, வேறு லெவலுக்கு பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு போர்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் பாம் பிளாஸ்ட் ஆகி பறக்கிற மாதிரி ஒரு சீன் இந்த டீசரில் காட்டியிருக்காங்க. பறக்கும்போதே கால் தனியாக பிச்சுட்டு போகிற மாதிரியெல்லாம் சீன்லாம் வேறு லெவலுக்கு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டீசரை பார்க்கும்போது என்னென்னலாம் தோணுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் ஏதாவது விட்டுருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸ்பெசிஃபிக்காக பிரேக் டவுன் பண்ணலை, இது என்னோடய ஒப்பீனியனை நான் சொல்லிகிட்ருக்கேன்.